செப்டம்பர் 15 பேராபத்து. பூமியை நோக்கி விழும் விண்கல். 4,00,000 கிலோமீட்டர் வேகத்தில். நாசா கூறும் அதிர்ச்சி தகவல். பூமியின் வளிமண்டலத்தால் உமிழப்படும் குப்பை போன்ற பொருட்களின் தொகுப்புதான் விண்கல். இந்த கற்கள் விண்ணிலிருந்து பல்வேறு காரணங்களால் விழும். இது குறித்தான ஜெம் தொலைக்காட்சியின் சிறப்பு தொகுப்பு. எந்த ஒரு இடத்திலும் விண்கற்கள் அடிக்கடி நிகழாது. ஆனால் பூமியின் மேற்பரப்பில் ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரக்கணக்கான விண்கற்கள் விழுகின்றன. சில விண்கற்கள் தனியே விடும், சில விண்கற்கள் சேர்ந்து விடும். அவற்றில் பெரிய மற்றும் சிறிய கற்கள் உள்ளன. வளிமண்டலத்திலிருந்து விழும் இவை குறித்தான வரலாறு தற்போது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. ஆனால் அவற்றின் வேற்று கிரக தோற்றம் 19ஆம் நூற்றாண்டின் தொடக்கம் வரை விஞ்ஞானிகளால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அதற்கு முன்பு இந்த விசித்திரமான கற்கள் புறக்கணிக்கப்பட்டன அல்லது இயற்கைக்கு அப்பாற்பட்ட தோற்றம் கொண்டதாகத்தான் பார்க்கப்பட்டது. ஆரம்ப கால விண்கற்களின் வீழ்ச்சிகள் மூடு பனியில் தொலைந்துவிடும். இது குறித்து புராண நூல்கள் மற்றும் பல சமய நூல்கள் விண்ணிலிருந்து வந்த கற்களை பற்றி குறிப்பிடுகின்றது. பிதாமகர்களின் காலத்திலிருந்து இஸ்லாத்தால் ஒரு நினைவு சின்னமாகவும் மதிக்கப்படுகிறது. இருப்பினும் இந்த புனித கல்லிலிருந்து எந்த ஒரு சிறிய துகளும் விரிவான வேதியியல் பகுப்பாய்வுக்கு உட்படுத்தப்படவில்லை என்பதுதான் உண்மை. விண்கற்களின் நவீன அறிவியல் வரலாறு 18ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் தொடங்கியது. சில விஞ்ஞானிகள் சில விசித்திரமான தோற்றமுடைய கற்கள் விசித்திரமான கலவை மற்றும் கட்டமைப்புகளை கொண்டுள்ளன. இந்நிலையில்தான் 720 அடி நீளம் கொண்ட விண்கல் 4,00,000 கிலோமீட்டர் வேகத்தில் செப்டம்பர் 15ஆம் தேதி அன்று பூமியை நோக்கி செல்லும் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. 2024 ஓயன் என்று பெயரிடப்பட்ட ஒரு பெரிய விண்கல் குறித்து நாசா சமீபத்தில் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இது ஆபத்தான வேகத்தில் பூமியை நோக்கி வருகிறது. சுமார் 720 அடி விட்டம் கொண்ட இந்த சிறுகோள் அதன் குறிப்பிடத்தக்க அளவு மற்றும் அதன் நெருக்கமான அணுகுமுறையின் சாத்தியமான தாக்கங்கள் காரணமாக வானியலாளர்கள் மற்றும் விண்வெளி ஆர்வலர்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது. சிறுகோள் 2024 ஓயன் முதலில் நாசாவின் பூமிக்கு அருகிலுள்ள பொருள் கண்காணிப்பு திட்டத்தால் கண்டறியப்பட்டது. இது நமது கிரகத்திற்கு அருகாமையில் வரும் பொருட்களை அடையாளம் காணவும் கண்காணிக்கவும் செய்யப்பட்டுள்ளது. சிறுகோளின் பாதை கண்டுபிடிக்கப்பட்டதிலிருந்து உன்னிப்பாக கண்காணிக்கப்பட்டும் வருகிறது. மேலும் இது செப்டம்பர் 15, 2024ஆம் தேதி அன்று பூமிக்கு மிக அருகில் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நேரத்தில் சுமார் 6,20,000 மைல் தொலைவில் கடந்து செல்லும். இது பூமிக்கும் சந்திரனுக்கும் இடையிலான தூரத்தை விட சுமார் 2.6 மடங்கு அதிகம். சிறுகோளின் அளவு மற்றும் வேகம் குறிப்பாக குறிப்பிடத்தக்கவை. 720 அடி உயரத்தில் 2024 எண் பொதுவாக பூமிக்கு அருகில் கடந்து செல்லும் பல விண்கற்களை விட பெரியது. அதனுடன் ஒப்பிடுகையில் இது தோராயமாக 60 மாடி கட்டிடம் அல்லது 2 கால்பந்து மைதானங்களின் உயரம் என்று கூறலாம். மணிக்கு சுமார் 25,000 மைல்கள் என மதிப்பிடப்பட்டுள்ள அதனுடைய வேகம் மிகவும் கவலையை அளிக்கிறது. ஏனெனில் அதன் பாதையில் ஒரு சிறிய விலகல் இருந்தால் கூட குறிப்பிடத்தக்க பெரும் ஆபத்தான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும். கலிபோர்னியாவின் பசடனாவில் உள்ள நாசாவின் ஜெட் ப்ரொபல்ஷன் ஆய்வகம் சிறுகோளின் இயக்கங்கள் மற்றும் இது போன்ற பிற வான உடல்களை கண்காணிப்பதிலும் பகுப்பாய்வு செய்வதிலும் முன்னணியில் உள்ளது. மேம்பட்ட ரேடார் மற்றும் ஆப்டிக்கல் தொலைநோக்கிகளை பயன்படுத்தி JPL-இல் உள்ள விஞ்ஞானிகள் 2024 எண்ணின் அளவு, வடிவம் மற்றும் கலவை குறித்த விரிவான தரவை சேகரிக்க முடிந்தது. சிறுகோளின் சாத்தியமான தாக்கத்தை புரிந்து கொள்வதற்கும் எந்த ஒரு சாத்தியமான அச்சுறுத்தலையும் தணிப்பதற்கான உத்திகளை உருவாக்குவதற்கும் இந்த தகவல் முக்கியமானதாக கருதப்படுகிறது. பூமியுடன் மோதலுக்கான வாய்ப்பு தற்போது குறைவாக கருதப்பட்டாலும் 2024 எண்ணின் நெருக்கமான அணுகுமுறை, தொடர்ச்சியான விழிப்புணர்வு மற்றும் தயார் நிலையில் நாம் இருக்க வேண்டிய முக்கியத்துவத்தை அறிவுறுத்துகிறது. சாத்தியமான மோதல் ஏற்பட்டால் அதை சமாளிக்க நாம் தயாராக இருக்க வேண்டும். நாசாவின் கிரக பாதுகாப்பு ஒருங்கிணைப்பு அலுவலகம் இந்த முயற்சியில் முக்கிய பங்கு வகிக்கிறது. பூமிக்கு அருகிலுள்ள பொருட்களை அடையாளம் காணவும் கண்காணிக்கவும், சாத்தியமான தாக்கங்களை திசை திருப்ப அல்லது தணிப்பதற்கான, அதாவது அதை தவிர்ப்பதற்கான உத்திகளை உருவாக்கவும் செயல்படுகிறது.
பூமிக்கு அருகில் கடந்து செல்லும் விண்கற்களையும் நாம் ஆய்வு செய்வதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன. சிறுகோள்கள் சூரிய குடும்பத்தின் உருவாக்கும் எச்சங்கள், அவற்றின் வேதியியல் மற்றும் இயற்பியல் கலவை சூரிய குடும்பம் எவ்வாறு வந்தது என்பதை புரிந்து கொள்ள உதவும். 2024 0Nன் கண்டுபிடிப்பு பரந்த அறிவியல் சமூகத்தில் ஆர்வத்தை தூண்டியிருக்கிறது. ஐரோப்பிய விண்வெளி நிறுவனம் போன்ற நிறுவனங்களின் ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் உலகெங்கிலும் உள்ள பல்வேறு பல்கலைக்கழகங்களின் ஆராய்ச்சியாளர்கள் நாசாவுடன் இணைந்து இந்த சிறுகோளை ஆய்வு செய்து வருகின்றனர். இந்த முயற்சிகளில் இந்த வான உடல்களை உருவாக்கும் பொருட்களை நன்கு புரிந்து கொள்வதற்கும், ஆரம்பகால சூரிய மண்டலத்தை பற்றிய நுண்ணறிவுகளை பெறுவதற்கும் அதன் கலவையை பகுப்பாய்வு செய்வது முக்கியமானதாகும். 2024 0Nல் பொது ஆர்வம் குறிப்பிடத்தக்கது. நாசா அதன் வலைத்தளம் மற்றும் சமூக ஊடக சேனல்கள் மூலம் புதுப்பிப்புகள் மற்றும் தகவல்களை வழங்குகின்றது. சிறுகோளின் அணுகுமுறை வடக்கு அரைக்கோளத்தில் இருந்து தெரியும். மேலும் ஆர்வமுள்ள வான பார்வையாளர்கள் மெய்நிகர் தொலைநோக்கி திட்டத்தின் நேரடி ஊட்டத்தின் மூலம் அதன் அணுகுமுறையை காணலாம். 2024 0Nன் நெருக்கமான அணுகுமுறை விண்வெளி ஆய்வு மற்றும் கிரக பாதுகாப்பில் சர்வதேச ஒத்துழைப்பின் முக்கியத்துவத்தையும் வலியுறுத்துகிறது. பூமிக்கு அருகிலுள்ள பொருட்களால் ஏற்படக்கூடிய அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள ஒன்றிணைந்து செயல்பட வேண்டியதன் அவசியத்தை உலகெங்கிலும் உள்ள நாடுகள் பெருகிய முறையில் அங்கீகரித்து வருகின்றன. நாசா மற்றும் ESAவை உள்ளடக்கிய சிறுகோள் தாக்கம் மற்றும் விலகல் மதிப்பீடு பணி போன்ற கூட்டு முயற்சிகள் நமது கிரகத்தை பாதுகாப்பதற்கான பயனுள்ள உத்திகளை உருவாக்குவதற்கு மிகவும் முக்கியமானவை. 2024 0Nன் நெருங்கிய அணுகுமுறை நெருங்கி வருவதால் விஞ்ஞானிகள் மற்றும் ஆராய்ச்சியாளர்கள் அதனுடைய பாதையை தொடர்ந்து கண்காணித்து கூடுதல் தரவுகளை சேகரிப்பார்கள். இந்த தொடர்ச்சியான ஆராய்ச்சி நமது பாதுகாப்பை உறுதிப்படுத்த உதவுவது மட்டுமல்லாமல் பிரபஞ்சம் மற்றும் அதை வடிவமைக்கும் மாறும் செயல்முறைகளையும் பற்றிய நமது புரிதலுக்கும் பங்களிக்கிறது. 2024 0N போன்ற சிறு கோள்களின் ஆய்வு நமது சூரிய குடும்பத்தின் வரலாறு மற்றும் பில்லியன் கணக்கான ஆண்டுகளாக அதை வடிவமைத்த சக்திகள் பற்றிய மதிப்புமிக்க நுண்ணறிவுகளை தெளிவுபடுத்துகிறது. பூமியை வந்தடையும் விண்கற்களில் பெரும்பாலானவை பழமையான கற்கள். அவற்றில் பல வெளிர் நிற சாம்பல் சிலிக்கேட்டுகளால் ஆனவை. சில உலோகத் துகள்களும் கலந்திருக்கின்றன. ஆனால் கார்பனேசியஸ் விண்கற்கள் அதிக அளவில் உள்ளதாகவும் கூறப்படுகிறது.